ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்டர் பாட்டில், அதாவது ஃப்ரூட் டிஃப்யூசர் பற்றி தான். ஆனாலும் இந்த வீடியோவோட எண்டில், எல்லா வீடியோவோட எண்டிலையுமே நான் ஒரு பேரண்டிங் டிப்பு இல்லைனா ஒரு லைஃப் லெசனோட டிப்பு நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் கேளுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்டோட, அதாவது இந்த வாட்டர் பாட்டிலோட யூஸ் அண்ட் ரிவ்யூவை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரூட் டிஃப்யூசர் வாட்டர் பாட்டில் பற்றி தான். ஸோ இதை வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இதை வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது உள்ள நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு ஹெல்தி வாட்டராக குடிக்கலாம். அதை நான் இன்னொரு பாட்டிலில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, நான் லெமனோட தோல் பிழிஞ்ச இன்றைக்கி குக் பண்ண வேஸ்ட்டாக போகிற லெமன் தோலையும் கருவேப்பிலையும் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஒரு 1 or 2 hours குடித்து முடிச்சிருவேன் நான். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு நம்ம 1 or 2 liters தண்ணி எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் அதில் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த லெமனோட தோல்லையும் கருவேப்பிலையும் இருக்கிற ஒரு துவர்ப்பு தன்மை வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதே இல்லை. மற்ற சுவையில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இதில் இருக்கிற அந்த துவர்ப்பு தன்மை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சாப்பாட்டிலேருந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மின்ட்டு, புதினா போட்டு நம்ம அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை கட் பண்ணி இதே மாதிரி இதில் போட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணியை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். சரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, யாருக்கும் தெரியாது. நானுமே தேடி பார்த்தேன். ஸோ அப்புறமா தான் எனக்கு இது கிடச்சிது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த 2 பாட்டிலையுமே சேர்த்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரேட்டு வந்து 127 வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்பு பார்த்திங்கன்னா பேரண்டிங்கில் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம். நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் தர்றோம் இல்லையா? ஃப்ரீடம் அப்படின்னா என்னங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரீடம்னா, குழந்தையா ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணுமா போ, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது நான் படிக்கல அப்படின்னு பசங்க சொல்லும்போது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாமல் ஃப்ரீடம்னா என்ன நம்ம கற்றுக்கணும். ஃப்ரீடம்னா இதை பண்ணு, ஆனால் நீ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிறதுக்கு பேர் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீடம்னா ஃப்ரீயாக விட்டுறணும், எதையுமே நம்ம கண்டிக்கக்கூடாது, அப்படி கிடையாது. ஃப்ரீடம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் ஆக்சுவலாக. இப்போது பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறாங்க, அடிக்கடி வெளியே போகிறதா இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா டைமுமே நாம் அவங்கள விடணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அவங்கள சொல்லலாம், இல்லைப்பா மந்த்லி ஒன்ஸ் போ, இந்த இடத்துக்கெல்லாம் போ, இந்த நேரத்துக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட் நிறைய கேட்பாங்க. சாப்பிட அதாவது வாங்கி கொடுக்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வேண்டியதை வாங்கி தந்துட்டு நம்ம அப்புறம் சொல்லலாம், இல்லை இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு 1 monthக்கு நீ கேட்கக்கூடாது, இது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது, அதனால் நாம் இதை சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் கூட ஒரு ஃப்ரீடம் தான். அது ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா? அங்கே குழந்தைங்க நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.